டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க பண்ணிக்க வரும்போது, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து ஒரு மெட்டல்னு சொல்கிறீங்க டாக்டர், இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இதனால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, என்ன ப்ராப்ளம், இது மெட்டலாக இருக்கிறதுனால. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டனை நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். டென்டல் இம்ப்ளான்ட் துரு பிடிக்குமா, துரு பிடிக்கிற வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம இந்த கேள்வியை வந்து இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ண போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா, இந்த துருங்கிறது வந்து ரஸ்ட், அது வந்து இட்ஸ் அ கொரோஷன்னு பேர். ஒரு மெட்டல் வந்து நம்மளோட அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனில் ரியாக்ட் பண்ணி அந்த ரியாக்ஷனில் வந்து நடக்கிறதா அந்த கொரோஷன் ப்ராடக்ட். இந்த கொரோஷன் வந்து எல்லா மெட்டலுக்கும் நடக்காது, குறிப்பிட்ட சில மெட்டலுக்கு மட்டும்தான் நடக்கும் இந்த கொரோஷனுங்கிறது. முக்கியமாக இரும்பு சம்பந்தமான ஏதான பொருள் இருந்ததுனாலோ ஒரு மெட்டல் இருந்தாலோ அது ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த கொரோஷன் நடக்கும். இப்போது நம்ம வந்து வாயில் வந்து எல்லா கைண்ட் ஆஃப் மெட்டலையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட சில பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் மெட்டல் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மெட்டல் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அயனோ ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த ஸ்டீல் உள்ளது மெட்டலோ ஆர் அயன் சம்மந்தமான பொருளோ யூஸ் பண்ணுற மெட்டல் எதுவுமே கிடையாது. குறிப்பாக நம்ம சொல்ல போனால் டைட்டேனியம் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மெட்டலை தான் யூஸ் பண்ணுறோம் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு. இந்த டைட்டேனியம் மெட்டலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற பொருள் இது. இப்போ குறிப்பாக நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் நீ ஜாயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆர்டிஃபிஷியல் ஹிப் ஜாயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த நீ ஜாயின்ஸ், ஹிப் ஜாயின்ஸ் எல்லாமே டைட்டேனியம் மெட்டலால் செய்கிறது தான். அதே டைட்டேனியம் மெட்டலில் தான் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டைட்டேனியம் வந்து இந்த மெட்டல் வந்து இட்ஸ் ஹைலி பயோகம்பேட்டபிள். இந்த பயோகம்பேட்டபிள் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்மளோட உடம்பில் ஏதான ஒரு பொருளை வந்து உள்ளே வைக்கும்போது ஃபாரின் பாடி ரியாக்ஷன்னு பேர். நம்ம எப்படின்னா, நமக்கு ஒரு சின்ன கோல்டு வருதோ, ஒரு இன்ஃபெக்ஷன் வருதோ, ஒரு வெளியில் இருக்கிற ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு நம்ம உடம்புல வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒயிட் பிளட் காப்பர் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை அணுக்கள், அதை ரெகக்னைஸ் பண்ணி இது வந்து நமக்கு உடம்புக்கு ஏற்றதில்லை, ஸோ அதுக்கு உண்டான வந்து மேக்ரோஃபேஜஸ் அண்ட் ஃபாரின் பாடி ரியாக்ஷன் க்ரியேட் பண்ணி இந்த இருக்கிற இன்ஃபெக்ஷனை நம்ம பாடி ஃபைட் பண்ணும். இதே மாதிரி நம்ம தாடை எலும்பில் நம்ம உடம்புக்கு ஏற்காத ஒரு பொருளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஸோ அதே மாதிரி நம்ம தாடை எலும்பும் ஃபாரின் பாடி ரியாக்ஷனால் அந்த நம்ம தாடையில் வைக்கிற பொருளை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டென்டல் இம்ப்ளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டேனியம் மெட்டல் மட்டும்தான் நம்ம தாடை எலும்பில் பொருத்தும் போது நம்ம தாடை எலும்பில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து இந்த டென்டல் இம்ப்ளான்ட்டை வந்து நம்மளோட உடம்பில் ஒரு பகுதியாக ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி புதுசாக எலும்பு ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆசியோ இன்டெகிரேஷன்னு பேர். அப்படின்னா என்னென்னா, இம்ப்ளான்ட் இருக்குது, இம்ப்ளான்ட் வந்து நம்ம ஒரு மெட்டலால் ஒரு செய்யக்கூடிய பொருள்கள், அந்த இம்ப்ளான்ட்டை சுற்றி நம்மளோட எலும்பு ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இம்ப்ளான்ட்டும் எலும்பும் ஒரே சீராக இருக்கும். இதுக்கு பேர் ஆசியோ இன்டெகிரேஷன் பேர். இந்த ஆசியோ இன்டெகிரேஷன் வந்து பயோகம்பேட்டபிள் மெட்டீரியல்னால தான் நடக்கும். ஸோ இந்த டென்டல் இம்ப்ளான்ட், டைட்டேனியம் இம்ப்ளான்ட் வந்து துரு பிடிக்காது. இன்னொன்று நம்ம முக்கியமாக ஃபஸ்ட், இது வந்து மெட்டல் சம்மந்தமானது. இன்னொரு வேர்ட் ஆஃப் காஷன் என்னென்னா, நிறைய டைப் ஆஃப் இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ நம்ம குறிப்பாக நம்ம செக் பண்ணும்போது டைட்டேனியம் மெட்டலால் ஆன இம்ப்ளான்ட்டான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிறோம் முக்கியமாக. ரெண்டாவது, நிறையா ப்ராப்ளம் எதனால் வரும் அப்படின்னா, இந்த டைட்டேனியம் மெட்டல் வந்து அதோட மிஷினிங் சர்ஃபேஸ், அதாவது இந்த இம்ப்ளான்ட்டாக தயாரிக்கிறாங்க இல்லையா, மெட்டலுங்கிறது வந்து இம்ப்ளான்ட்டாகவே வந்து வராது இல்லையா. ஸோ ஒரு பிக் ஒரு பார் ஆஃப் மெட்டல் இருக்கும். அந்த பார் ஆஃப் மெட்டல்லேருந்து பல டென்டல் இம்ப்ளான்ட் குறிப்பிட்ட நீளம், குறிப்பிட்ட டயாமீட்டர், குறிப்பிட்ட லென்த்தில் வந்து டென்டல் இம்ப்ளான்ட் செய்வாங்க. அது மாதிரி செய்யும்போது அந்த மிஷினிங் சர்ஃபேஸ் இருக்குது இல்லையா, அது எப்படி அந்த மிஷினால் அதை கட் பண்ணும்போது அந்த டென்டல் இம்ப்ளான்ட்டில் இம்ப்யூரிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து டென்டல் இம்ப்ளான்ட்டில் இருக்கும்போது அதனால வந்து நம்ம அந்த இம்ப்ளான்ட்டை வாய்க்குள்ளே பொருத்தும் போது ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பாடி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன், நல்ல குவாலிட்டி இம்ப்ளான்ட், நல்ல கம்பெனி இம்ப்ளான்ட் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரியாக்ஷனோ அந்த ரிஜெக்ஷனோ இல்லாமல் இருக்கிறதுக்கு. மூணாவது முக்கியமானது, ஒன்று மெட்டல், ரெண்டாவது வந்து மிஷினிங் ப்ராசஸில் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. மூணாவது ப்ராசஸ் வந்து இந்த இம்ப்ளான்ட்க்கு மேலே சர்ஃபேஸ் கோட்டிங் கொடுப்பாங்க. இந்த சர்ஃபேஸ் கோட்டிங் வந்து
பல விதமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிளாஸ்மா ஸ்ப்ரேன்னு இருக்குது, ஆசிட் எட்ச்னு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ஃபேஸ் கோட்டிங்கில் நம்ம உடம்புல இருக்கிற எலும்போட தன்மையும் இம்ப்ளான்ட் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் கோட் பண்ணிருக்கிற தன்மையும் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், அந்த இம்ப்ளான்ட் வாயில் பொருத்தினதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற அந்த போன் செல்ஸ் வந்து வேகமாக இம்ப்ளான்ட்டை சுற்றி வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் மூணாவது இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதெல்லாம் தான் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் இம்ப்ளான்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ முக்கியமாக டென்டல் இம்ப்ளான்ட் துருப்பிடிக்குமா, டைட்டேனியமால் இம்ப்ளான்ட் துருப்பிடிக்காது. மற்ற இம்ப்ளான்ட் இருக்குது, ஜிர்கோனியமால் பண்ணுற இம்ப்ளான்ட்டும் இருக்குது, ஜிர்கோனியாவும் டைட்டேனியமும் மிக்ஸ் பண்ண இம்ப்ளான்ட்டும் இருக்குது. இந்த இம்ப்ளான்ட்டும் துருப்பிடிக்காது. இதெல்லாமே ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்னு பேர். அந்த ரெகுலர் ரூட் ஃபார்ம், பல்லோட ரூட் வேர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி செய்கிற இம்ப்ளான்ட். இந்த இம்ப்ளான்ட் துருப்பிடிக்காது. முக்கியமாக என்ன கவனிக்கணும், அதோட மிஷினிங் ப்ராசஸில் க்ளீனாக இருக்கா இம்ப்ளான்ட், அதுக்கு மேலே என்ன சர்ஃபேஸ் கோட்டிங் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டி, ரொம்ப வருஷம் வாயில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் துருப்பிடிக்குமா பிடிக்காதாங்கிற கொஸ்டின் உங்களோட சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.